குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 பிசி எக்ஸாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட டெஸ்ட் பேட்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண்கள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிருப்பீங்க. சரிங்களா, ஓகே. நம்ம ஆன்சர் கீ பார்த்துடலாம். இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பில் நம்ம ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறோம். இல்லை ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லை ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா வேறுபடலாம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலான ஆன்சர் கீ கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுவுமே ஃபைனல் கிடையாது. அதில் நம்ம ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தோராயமானது, ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா, குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை, வேளாண் கொள்கை, இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறது தான். ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து எதுவும் கேட்கவே இல்லை. ஓகேவா, குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைத்தன்மை. ஓகேங்களா, அடுத்தது வேளாண் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா 2013 கொண்டு வந்திருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய உணவு கழகம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. தாதாபாய் நவரோஜி தான் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எடுத்து சொன்னவர். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சி. ஓகேங்களா, அடுத்தது நான் டிக் பண்ணுவோம்ப்பா, ஆன்சர் சி. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ டிக் பண்ணியிருக்காங்க போல், இது ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா, அடுத்தது சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வென்றவர் யார் அப்படின்னா டி குகேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதீபா பாட்டீல். இந்தியாவின் பெண் மக்களவைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மீரா குமார். இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேள்வி மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வு. ஏன்னா நடப்பு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா 1 2 அந்த மாதிரி இருக்கும். அப்போல்லாம் இல்லை, நடப்பு நிகழ்வு மிக்ஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் நடப்பு நிகழ்வில் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த இதுக்கு கரெக்டாக அடிச்சிக்க முடியும். மற்றபடி 3 தெரிஞ்சதுனால இது ஒன்று ஈஸியாக அடிச்சிட்ருப்பீங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சி, அதுக்கடுத்து டி, அதுக்கப்புறம் ஏ. ஓகேங்களா, ஆன்சர் சி. அடுத்தது திறந்த விதையுள்ள தாவரம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்பெர். ஓகேங்களா, இதுதான் திறந்த விதையுள்ள தாவரம். ஓகேங்களா, அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் இல்லைனா 65 வயது. ஓகேங்களா, அடுத்தது பொறுத்துக வங்கப்பிரிவினை வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1905. ஓகேங்களா, பெருங்கலகம் எப்போ நடந்துச்சுன்னா 1857. இந்திய தேச காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 1885 தொட்டு வச்சாங்க. லக்னோ ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா 16. அப்படி வந்து பார்த்திங்கன்னா பி, டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சி, பிடிஏசி இந்த இருக்குது ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்தது மின்கலம் மின்னாற்றலை சேமிக்கும் சாதனம், இது சரிதான். அடுத்தது மின் சுற்றுனா மின்னோட்டம் பாயக்கூடிய பாதை தான் மின் சுற்று அப்படின்னு அழைக்கப்படுது. மின் உருகி வந்து பார்த்திங்கன்னா தாமிரம் மட்டும்தான் வரணும், எஃகு வரக்கூடாது. அதில் எஃகுலாம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அடுத்தது வோல்ட்டுனா மின்னழுத்தத்தினுடைய அளவு வோல்ட்டு தான். ஓகேங்களா, அடுத்தது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சிப்பா. எது தவறு தான் கேட்குறாங்க, ஆன்சர் சி. அடுத்தது தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேற்புறத்தில் உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஓகேங்களா, அடுத்தது இலைத்துளை மூலமாக வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது, ஓட்டு உள்ளிழுக்கப்பட்டு CO2 வெளியிடப்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, 2 மட்டும் சரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையின் புறத்தோலின் மேற்புறம் உள்ள கியூட்டிக்கல் அப்படின்ற அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீராவி அதாவது தாவரத்துலேருந்து நீர் வெளியேறதை தடுக்கிற அடுக்கு வந்து இது. ஓகேங்களா, ஒரு லேயர் மாதிரி இருக்கும் தாவரத்தின் மேற்புறத்தில். இது அது கிடையாது. ஓகேங்களா, இந்த இலைத்துளையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோமேட்டா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த இலைத்துளை மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயு பரிமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். ஓகேங்களா, அடுத்தது வாங்கும் சமநிலை அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளதுன்னா 3வது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எதிர்பார்க்கப்படக்கூடிய கேள்வி. ஓகேங்களா, அடுத்து வந்துன்னா 2038 நம்ம வந்து 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது உலகளாவிய வளம் வந்து நீர், தனிநபர் வழங்கும் வந்து பார்த்திங்கன்னா திமிங்கல புணுகு, இது மட்டும் தான் தவறு. ஓகேங்களா, திமிங்கல புணுகு வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு வளம்.
ஓகேங்களா. தனிநபர் வளம்னா நம்ம வச்சுருக்க வீடு கட்டிடம் இதுதான் தனிநபர் வளம். ஓகேங்களா. புதுப்பிக்கக்கூடிய வளம்னா சூரிய ஒளி, புதுப்பிக்க இயலாத வளம்னா நிலக்கரி. ஓகேங்களா. அடுத்தது அரபிக்கடலின் ராணி, இது கொச்சி. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பள்ளி பாட புத்தகத்தில் இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது பழைய பள்ளி பாட புத்தகத்தில் இருந்த கேள்வி. இது பேசிக் ஜிகே கொஷின். ஓகேங்களா. பள்ளி பாடத்தில் புத்தகத்தில் இல்லாத இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே கொஷின். ஓகேங்களா. ஜிகே பார்ட்லேருந்து இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அரபிக்கடலின் ராணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைகளின் ராணி இதெல்லாம் ஜிகே கொஷின். ஓகேங்களா. அடுத்தது இந்திய சுரங்க பணியகம் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர். இரும்புச்சாரா தொழில் மேம்பாட்டு மையம் வந்து ஹைதராபாத். ரெண்டுமே சரிதான்ப்பா, ஆன்சர் சி. ஓகேவா. அடுத்தது ஒளி இழைகள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முழு அக எதிரொலிப்பு. ஒளி இழைகள்னால் முழு அக எதிரொலிப்பு. வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடின்னு வந்து பார்த்திங்கன்னா குவியாடிகள். ஓகேங்களா. அடுத்து ஒளி விலகல் வந்து பார்த்திங்கன்னா இது படுகதிர் விலகுகதிர் படுப்புள்ளி வரைபடம் குத்துக்கோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதி. ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதியை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. பல்மருத்துவ பயன்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா குழியாடி. ஓகேங்களா. இதெல்லாம் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு சூப்பராக அடிக்கலாம் இப்போ அந்த கொஸ்டின். ஓகேங்களா. ஒளி விலகல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னெல் விதி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த விதி அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. அடுத்தது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ பிடிஏசின்னு வரணும். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவல் வைப்பதற்கு எதிரான உரிமை வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 22. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் தான். அடுத்தது இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் தான். 1863 ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இதெல்லாம் பாக்ஸ் கொஷின். சரிங்களா. ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை அப்படின்னு போட்டிருக்கோம் அதுலேயே பாக்ஸ் கொஷின். அடுத்தது 16வது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த குகை அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தப்கேஸ்வர் கோயில் மற்றும் ராபர்ட் குகை. ஓகேவா. அடுத்து மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர் குகையில் இருக்குது. சத்தீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா குடும்சர் குகையிலும் ஆந்திர பிரதேசத்தில் போரா குகையிலும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி. அடுத்தது ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. இந்த கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரும் மோஸ்ட்லி இருக்க மாட்டேங்குதுப்பா. இதெல்லாம் பிசியில் நிறையா டைம் கேட்ட கேள்வி. அடுத்தது நாணயங்கள் சிலைகள் உருவாக்க வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது. தவறுப்பா. ஓகேவா. வெண்கலம் ஓகே தான், அந்த காப்பர் கலவையில் இரும்புலாம் இருக்காது. ஓகேங்களா. அடுத்தது அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னாலியம் என்ற அலுமினியம் கலவையில் இரும்பு உள்ளது. இதுவும் தப்புப்பா, ரெண்டுமே தவறு. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ண கொஷின் தான் ஆஃப்லைனில். ஓகேங்களா. இதில் இரும்பே இல்லாத இதுப்பா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு இல்லாத உலோகங்கள் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. உங்கள் 10th புக்கில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பான் மெக்னாலியம் வந்து எதுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வெண்கலம் அதாவது சிலைகள் மற்றும் நாணயங்கள், மெக்னாலியம் அலுமினியம் அதாவது அறிவியல் உபகரணம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பான் நிறையா. அந்த பாக்ஸில் இருக்குது இந்த கொஷின். ஓகேங்களா. அடுத்தது தமிழ்நாட்டின் மாநில பறவை எது, மரகதப்புறா. ஓகேங்களா. அடுத்தது ஓகே, இது செயல்படும் எரிமலை செயின்ட் ஹெலன் எரிமலை அமெரிக்காவில் இருக்குப்பா. ஓகேங்களா. செயல்படும் எரிமலை செயின்ட் ஹெலன் அமெரிக்கா. செயலிழந்த எரிமலை வந்து பார்த்திங்கன்னா கிளிமாஞ்சாரோ தான்சானியா. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு இல்லைனா அடுக்கு எரிமலை வந்து பார்த்திங்கன்னா பியூஜியா ஜப்பான். ஓகேங்களா. அடுத்து கேடே எரிமலைன்னா மவுனலோவா ஹவாய். ஓகேவா. இது வந்து 9th புக்கில் இருப்பா. இது 9th புக்கில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். 9th புக்கில் அப்படியே மேலே வந்து ஒரு எரிமலையோட டைட்டில் அதுக்கு எக்ஸாம்பிள் அதை கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா. அடுத்தது பிக்னோமீட்டர் என்பது ஒப்படர்த்தி அளக்க பயன்படுது. ஓகேவா. இந்திய தேடல் ஆணையத்தின் தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா புதுடில்லியில் இருக்குது. ஓகேவா. அடுத்தது மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கார்பன். ஓகேங்களா. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் வந்து கார்பன். பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ள இந்திய பெருநகரம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா 10th புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பற்றி படிப்பீங்களா இல்லையா, அதில் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஒன்றும் இல்லைப்பா, இப்படி இருக்குமா, இது வந்து பார்த்திங்கன்னா கடகரேகை இந்தியான்னு குறுக்கே சொல்லுமா, அப்போ பூமத்திய ரேகை இங்கே இருக்குமா, பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் எந்த ஏரியா இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை தான் இருக்கும். ஏன்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இதை போட்டிருக்க முடியும். ஓகேங்களா. சென்னை. ஓகேங்களா. அடுத்தது தவறான இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் 112 கரெக்டு தான். திரவ நிலையில் உள்ள உலோகம் வந்து பார்த்திங்கன்னா பாதரசம் கரெக்டு தான். அலோகங்கள் வந்து சல்பர் பாஸ்பரஸ் அலோகம் தான். உலோக போலிங்கிறது தான் தப்பு. காரியம் தாமிரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலோக போலி கிடையாது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி. அடுத்தது கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். ஓகேங்களா. கரெக்டு.
ஓகேங்களா, கரெக்ட். அப்போ தான் வந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் புத்த சமயம் செலுத்தோங்கியது. ஓகேங்களா, இதுவும் சரிதான்ப்பா. சப்போஸ் இதில் ஆன்சருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல, பட் இதுவும் சரிதான். ஏன் அப்படின்னா பல்லவர் காலத்தில் இந்த காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தருடைய மிக முக்கியமான கல்வி இதாக இருந்துச்சு. ஓகேங்களா, காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா புத்தர்களுடைய கல்வி சாலையாகவும் இருந்துச்சு. அதனால் புத்தர்கள் சோழர்கள் இவருடைய காலத்தில் தான் புத்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா செலுத்துவங்கியது. பட் இதுவும் சரி தான். ஆன்சருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது நிதி ஆயோக் 2015 மார்ச் 1 செயல்பட தொடங்கியது. தப்புப்பா, ஜனவரி 1 தான் செயல்பட தொடங்குச்சு. ஓகேங்களா, ஜனவரி 1 செயல்பட தொடங்குச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, பாலிட்டியில் 9th புத்தகத்தில் இருக்கும். இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில், இது தப்புப்பா, இதுவும் தப்பு. மிக அதிக பணியாளர்களை கொண்ட நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வே. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே தவறு. 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு. ஓகேவா, அடுத்தது தமனி வழங்கும் குழாய்கள் கரெக்டு. ரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள். சிறைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் குழாய்கள் கரெக்டு தான். ரத்த தட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா லீகோசைட் கிடையாதுப்பா. லீகோசைட்னா வெள்ளை அணுக்கள். ரத்த தட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா த்ரம்போசைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி. இப்போ யாரும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பாருங்கள். சும்மா ஸ்பீடாக வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆன்சர் புரியல அது புரியலன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. சரிங்களா, பொறுமையாக பாருங்கள். இது நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனோட புரிஞ்சிக்கிட்டா தான் சப்போஸ் ஆன்சருக்கு ஏதாவது தப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ண முடியும். விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் வாயு. அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுப்பேன். வறண்ட காலநிலை அப்படின்னா ஜனவரி முதல் மார்ச். ஓகேங்களா, வெப்ப காலநிலை வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முதல் மே. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவ மழைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து சி. இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டின் அடிச்சிட்ருக்கலாம். ஏன்னா வடகிழக்கு பருவமழையில் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை வரும். ஓகேங்களா, இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு புயல்லாம் வருது பார்த்திங்களா, இதெல்லாம் அக்டோபர் டிசம்பரில் தான் வரும். அதனால் வடகிழக்கு பருவமழையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு தெரிஞ்சிருந்தாலும் இதை அடிச்சிட்ருக்கலாம். ஓகேவா, அடுத்தது எழுத்து பொறிப்புகளை பற்றி படிப்பு வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டியல். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அப்படியே 6th புத்தகத்தில் யூனிட்லேயே இந்த கொஸ்டின் இருக்குப்பா பாக்ஸில், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது தவறான இணை. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கரெக்டு. சட்ட அலுவலக சட்டம் 2009 கரெக்டு. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கரெக்டு தான். பொருட்களின் சட்டம் அப்படிங்கிறது 1986 1930 வரும். ஓகேங்களா, இந்த பொருட்களின் சட்டம்னா என்ன அப்படின்னு வந்து பொருட்களின் விற்பனை சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களின் சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, அடுத்தது மீத்தேன் மூலக்கூறில் கார்பனின் இணைதிறன் வந்து பார்த்திங்கன்னா 4. ஓகேங்களா, CH4 இருக்கும். இல்லை கார்பனுடைய அணு எண் வந்து பார்த்திங்கன்னா 6. அதில் முதல் கூட்டில் 2 வந்து சரியாயிடும், மீதி 4 வந்து தனியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த இணைதிறன் என்னென்னா தன்னுடைய கடைசி கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இணைதிறன் சொல்லுவாங்க. இதில் 4 இருக்கும், அதனால் 4 தான் அதனுடைய இணைதிறன். ஓகேவா, அடுத்தது ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா காமா கதிர்கள்ப்பா. ஓகேவா, இந்த ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 10 இல்லைனா 1/20 மடங்கு வேகத்தில் ஒளியின் வேகத்தில் செல்லும். பீட்டா கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா 9ல் 10 மடங்கு, அதாவது 10ல் 9 மடங்கு வேகத்தில் பீட்டா கதிர்கள் செல்லும். ஓகேங்களா, அதனுடைய முழு வேகத்தில் செல்லக்கூடியது காமா கதிர்கள் மட்டும்தான். ஓகேங்களா, எக்ஸ் கதிர்கள் இது சம்மந்தம் இல்லைப்பா. அடுத்தது பாலைவனமே இல்லாத கண்டம் வந்து ஐரோப்பா. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் பண்ணாம. பாலைவனமே இல்லாத கண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா. ஓகேவா, இது எங்கே இருக்குன்னா அந்த கண்டங்கள் அப்படின்ற டாக்கில் ஐரோப்பாவில் கடைசியில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த பாக்ஸில் கண்டங்களை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அதில் 8வது பாயிண்டாவோ என்னமோ இது இருக்கும். ஓகேங்களா, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலேயே அமைதியுடன் இணங்கி இருத்தலுக்காக 5 கொள்கைகள் 1954 மாதம் 28 ஏப்ரல் மாதம் 28 கையெழுத்திடப்பட்டது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சசீல கொள்கைப்பா. பஞ்சசீல கொள்கை தான் அப்படி சொல்கிறாங்க. இது 10th புத்தகத்தில் இருக்கும். ஓகேங்களா, நேரு அவர்கள் தான் வந்து அதை வடிவமைச்சிருப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிடையாதுப்பா. இந்தியா மற்றும் சீனாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சசீல கொள்கை வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. இது மொதல் ஆன்சர் வந்து தப்பு. ஓகேங்களா, சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரே பொருளாதாரம் மற்றும் புவிசாரம். இது கரெக்டுப்பா, 2 மட்டும் சரி. இது ஒரே புத்தகத்தில் அப்படியே தொடர்ந்து இருக்கும். ஓகேங்களா, இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் அப்படின்றதுல இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்தது முதல் வட்டமேசை மாநாடு முதல் கொஸ்டின் தப்பு. 1930 நடக்கும். ஓகேங்களா, வரிகொடா இயக்கம் கரெக்ட் 1922. சைமன் குழு புறக்கணிப்பு 1927 தான். ஒத்துழையாமை இயக்கம் 1920 கரெக்டு தான். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது சிஇ எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இது கரெக்டுப்பா. ஓகேவா, சிஇனா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மிட்டி யூரோப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கூட்டமைப்பு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தரச்சான்று கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி ISO தங்கம் வெள்ளி ஆபரணங்களுக்கு பரிசுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தருது. இதுவும் கரெக்டு தான்ப்பா, இதுவும் கரெக்டு தான். ஓகேவா, சப்போஸ் இதில் தான் ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்கலாம். ஏன்னா BSIன்னு சொல்லுவாங்க. ஓகேவா,
இது வந்து பிஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தர நிர்ணயம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓவும் அதுதான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னா ஐஎஸ்ஓ தான், தங்கத்துக்கும் அது கொடுக்குறது தான். ஓகேங்களா, இரண்டுமே சரி தான். ஓகேங்களா, சப்போஸ் இதில் ஏதாச்சும் இது ஏதாவது மிஸ்டேக் ஆகலாம் நான் நினைக்கிறேன். அவங்க என்ன ஆன்சருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இது கரெக்டு தான்ப்பா, நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வைரஸால் உருவாகுதுன்னா மிக்ஸோ வைரஸ். ஓகேவா, சாதாரண சளிங்கிறது ரைனோ வைரஸ். டைஃபாய்டு சால்மோனல்லா டைஃபி, இந்த டைஃபியை வச்சு டைஃபாய்டு அடிச்சிருக்கலாம். சின்னம்மை வந்து பார்த்திங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர். ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா, அடுத்தது போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ? 2012. ஓகேவா, இதுவும் 9th பாலிட்டி புக்கில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்கும் இந்த கொஸ்டின். ஓகேவா, அடுத்தது மோலார் பருமன். ஓகேங்களா, மோலார் பருமன்னா வந்து பார்த்திங்கன்னா 22,400 மில்லிலிட்டர். ஓகேங்களா, அவகாட்ரோ என்னென்னா 6.023 × 10⁻23 அப்படின்னு சொல்லுவாங்க. நீரினுடைய மூலக்கூறு நிலை வந்து பார்த்திங்கன்னா 18 கிராம் மூலக்கூறு நிறை. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு வந்து பார்த்திங்கன்னா 44 கிராம். இதில் வந்து 3மே ஈஸி, இது மட்டும் தான் நீங்கள் ரொம்ப டீப்பாக படித்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே, 3 வச்சு அடிச்சுட்ருக்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி 1/7/2017 சரிப்பா. ஓகேவா, நேர்முக வரி சேவை வரி. சேவை வரி நேர்முக வரி கிடையாது, இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக வரி. ஓகேங்களா, இதுதான் தவறு, ஆப்ஷன் பி தான் தவறு. அவ்வளோதான், ஏன்னா இதிலே கண்டுபிடிச்சிடலாம். அது மீதி இருக்கலாம், நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு. கரெக்டு தான்ப்பா, மின்னோட்டத்தின் வேதி விளைவை பயன்படுத்தி தான் மின்முலாம் வந்து பூச முடியும். ஒரு மெட்டீரியலோடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லேயரை பூசினா மின் வேதி விளைவு தான் பயன்படும். மின் சலவை பெட்டி நீர் சூடேற்று, இது மின்னோட்டத்தின் காந்த விளைவு. இது மின்னோட்டத்தின் காந்த விளைவு இல்லை, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஓகேங்களா, சலவை பெட்டி சூடாகிறதுலாம் சூடு தான் வேணும், காந்தம் தேவையில்லை. நீர் சூடேற்று அந்த ஹீட்டரும் அப்படி தான், அதுக்கு சூடு தான் தேவை. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுன்னு வரணும். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும் சரிப்பா. அடுத்தது இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவானில் அமைக்கப்பட்டிருக்கு. சரி. இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டக்குள்ள சேரப்படும். ரெண்டுமே சரிப்பா. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, டேரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஒன்றே ஒன்று, அந்த டி குகேஷ்ன்றது. 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அட்டாச் பண்ணி கேட்டிருக்காங்க. இதோட 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி ஹார்வே. ஓகேங்களா, சப்போஸ் இது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், மீதியெல்லாம் ஈஸியாக அடிச்சுக்கலாம். முதல் பெண் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் தான். மக்களின் பதவி வைத்த முதல் சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மீராகுமார். எவரெஸ்ட் அடைந்த முதல் பெண் வந்து பார்த்திங்கன்னா பச்சேந்திரபால். ஓகேங்களா, மிச்சம் 3 நீங்கள் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? முதல் பெண் நிதி அமைச்சர்னா ஏ, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா, இதெல்லாம் 7th புத்தகத்துலேயே இருக்குப்பா. 7th பாலிட்டி புத்தகத்தில் இந்த வரிசையாக கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் 7th பாலிட்டி புத்தகத்தில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது சைக்காலஜி பார்ட் வந்தாச்சு. இதையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்த்துடலாம், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா, எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரிப்பா. ஓகேவா, எக்ஸ் அச்சுன்னு கொடுத்துருக்கனால 0 டிகிரி தான். ஓகேவா, அது 0 பாயிண்டில் தான் இருக்கும். எக்ஸ் ஒய் கொடுத்தா தான் டிஃபர் ஆகும். எக்ஸ் அச்சுன்னு கொடுத்துருக்கனால 0 தான். ஓகேவா, பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ. ஓகேவா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரிகள். ஓகேங்களா, அலுவலர்கள். அவன் என்ன கேட்குறான்? பட்டதாரிகள், அலுவலர்கள். ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்லாதவங்க. அப்போ இவங்க இல்லாதவங்க, இந்த வளையத்தில் இல்லாதவங்க, இவங்க இந்த 2 வளையத்தில் இருக்கணும். அப்போ இ தான் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி. ஓகேவா, அடுத்தது மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா, இது தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பின்வருவற்றில் ஒரு வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது. ஓகேவா, இதுதான்ப்பா இது. ஓகேவா, அதாவது அனைத்து கம்பிகளும் கட்டுமான பொருள் தான். ஓகேவா, ஆனால் எல்லா மரங்களும் கட்டுமான பொருட்கள் அல்ல, சில மரங்கள் தான் கட்டுமான பொருட்கள். ஓகேங்களா, எனக்கு சப்போஸ் இதில் ஏதாச்சும் அவங்க ஏதாவது வேறு ஏதாவது கொடுக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் டி தான்ப்பா. இது எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா, அடுத்தது எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, எக்ஸினுடைய 30% = 150. இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சிடலாமா? இந்த 3யும் இந்த 150 அடிக்கலாம். 5 50ன்னு வருதா? இப்போ இதை இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா 50 × 10 500. ஓகேவா, 500 தான் ஆன்சர். அடுத்தது கீழ்கண்ட இணைச்சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணைச்சொல்லை கண்டறி. ஓகேவா, கார்னா பெட்ரோல், காரை இயக்கத்துக்கு பெட்ரோல் தேவை. தொலைக்காட்சியை இயக்கணும்னா கண்டிப்பாக மின்சாரம் தான் தேவை. இல்லை வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா,
அடுத்தது இதுதான்ப்பா உங்களுக்கு கொடுத்ததுலேயே கொஞ்சம் டஃப்பான சம்மு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? கொடுக்கப்பட்ட தகவலிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக. இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப டீப்பாக நீங்கள் நார்மலாக படிக்கிற புத்தகத்தில் இருந்திருக்காது. இது ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துலலாம் இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியான கான்செப்ட் தான். ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக போட்டுருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆன்சர் போயிடலாம். 21 - 17. ஓகேவா? 21 17 கழிச்சா 4 கிடைக்கும். இது கூட மீதி இருக்கிற ரெண்டையும் கூட்டி 2ஆல் ஆக்கணும். ஓகேவா? புரியுதா? 21 17 கழிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆன்சர் 4ன்னு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை பெருக்கல் பண்ணணும். எது கூடனா 5 7 கூட்டி, அதாவது இது ரெண்டையும் ஒரே நிமிஷம்ப்பா உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொன்னால், இது ரெண்டையும் கழிக்கணும், இது ரெண்டையும் கூட்டணும். ஓகேவா? இது நடுவில் பெருக்கணும், ஆனால் இதை மட்டும் 2ஆல் வகுக்கணும். ஓகேவா? 21 - 17 இன்ட்டு 5 + 7 / 2. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கணக்கு புரியும். 4 இன்ட்டு 5 7 12 / 2. இப்போ இதை அடித்தோம்னா 4 இன்ட்டு 6ன்னு வரும். 4 6 24 சென்டரில் இருக்க நம்பர் வந்துச்சு. ஓகேங்களா? அதேமாதிரி இதையும் போட்டு பாருங்கள், அதேமாதிரி இதையும் போட்டு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து 30 சி. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்தது இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா மாலைன்னு தான்ப்பா வரணும். ஏன்னா வேறு எதுவுமே மேட்ச் ஆகலை. ஓகேவா? வேறு எதுவுமே மேட்ச் ஆகலை, மாலை தான் வரணும். அடுத்தது விடுபட்ட எண்ணை கண்டறிக. அதாவது இது வந்து கொஸ்டின் எதாவது மிஸ்டேக்காக இருக்கலாம்ப்பா, இந்த ஒரு லைன். ஓகேங்களா? இந்த ஒரு லைன் கொஸ்டின் எதாவது மிஸ்டேக்காக இருக்கலாம். இதுக்கு வந்து 2 வரக்கூடாது, வெறும் 7 மட்டும்தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? இது கொஸ்டின் தப்பாக இருக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். 7 கூட 8 கூட்டினா 15, 15 கூட 16 கூட்டினா 31, 31 கூட 32 கூட்டினா 63, 63 கூட 64 கூட்டணும். ஓகேவா? 7 127, 127 கூட 128 கூட்டணும். 8 7 15 5 மீதி 1 1 5 255. ஓகேவா? இதுதான் ஆன்சர், பி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் இது 7 தான் அப்படின்னா நம்ம போட்டது கரெக்டு. இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா கொஸ்டினே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா? அது 7 மட்டும்தான் வந்திருக்கணும். அடுத்தது இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமாக. இதுதான் கூற்று. விவாதங்கள். ஆம், கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கம் இல்லை. இல்லை, கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. இதுக்கு வந்து வாதம் 1 மற்றும் 2 இரண்டும் வலுவானதல்ல. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புரிதல் நாலேஜுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 72 அடுக்கு குறியீடு. ஓகேவா? 7 7னா 49 ஆகிடும்ப்பா. 2 × 7னாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் வராது. ஓகேங்களா? இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 2 × 2 × 2. ஓகேங்களா? 2 4, 4 2 8 ஆகிடுமா? அப்போ 3 × 3 9. ஏன்னா 3 ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க. 3 × 3 9. அப்போ 8 9. ஓகேங்களா? 8 9 72. ஓகேவா? அடுத்தது வரைபடத்தை கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலத்தில் பல்வேறு விளையாட்டுகளை செலவுகள் செய்தது வந்து பார்த்திங்கன்னா காண்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 360 டிகிரிப்பா. ஒரு சர்க்கிள்லாம் 360 டிகிரி, அது டிகிரியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேள்வி என்னென்னா, கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கி செலவிடப்படுகிறது? ஓகேவா? கோல்ஃப் விளையாட்டு எங்கே இருக்குது? இந்த இருக்குது 36. அதை விட ஹாக்கிக்கு எவ்வளோ கூடுதலாக செலவு பண்ணுறாங்க? 63. அப்போ மேலே போட்டு கழிச்சிருங்க ரெண்டையும். ஓகேவா? அடிக்க முடியாது. 13, 13ல் 6 போச்சுன்னா 7. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வருடம். 5ல் 3 போச்சுன்னா 2, 27. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிகிரியில் கொடுத்துட்டு அவங்க பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது சம் வந்து பெருசாக வந்து நீங்கள் போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்க வந்து கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை சதவீதம் அப்படின்றத உள்ளே இருக்கிறதெல்லாம் சதவீதமாக கொடுத்துருக்கணும், இல்லை டிகிரியாக கொடுத்துருக்கணும். டிகிரியை கொடுத்துட்டு எத்தனை சதவீதம் கேட்டதுனால நீங்கள் வந்து டிகிரியை வந்து சதவீதமாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இதுதான் ஆன்சர் நினைக்கிறேன். சரிங்களா? பார்த்துக்கலாம். இப்போ ஆன்சர் கீ வரட்டும், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையில் எழுத்துக்களை சரியாக நடுவில் எத்தனை எழுத்துக்கள் அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. எந்த எழுத்தும் இல்லைப்பா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி கடைசிலேருந்து அடிச்சுட்டு வரணும்ப்பா இந்த கொஸ்டினுக்கெலாம். எல் இது, அடுத்து எம் இந்த டி, அடுத்து என் இந்த எஸ், ஓ ஆர் பி கியூ நடுவில் எந்த எழுத்துமே இல்லைப்பா. ஓகேவா? எந்த எழுத்தும் இல்லை. அடுத்து தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கு. மரபு பிழையினாலே அது வந்து தவறாக தான் இருக்கும். அது நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல்விழி எழுந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சேவல் வந்து கொக்கரிக்காது, கோழி தான் கொக்கரிக்கும், சேவல் கூவும். ஓகேங்களா? இதுதான் வந்து மரபு பிழை.
ஓகேவா. ஆந்தை அலறும் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதுதான் மரபு பிழை. ஓகேவா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அதான்ப்பா, சேவல் சேவல் கூவும் சத்தம், ஆன்சர் பி. ஓகேவா. அடுத்தது பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது, அரிசி வெண்மையாக உள்ளது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது. ஓகேவா, இது தவறுப்பா, ஃபுல்லாகவே தவறு. ஓகே, இது கூட்டுறாக இருந்தாலும் ஒன்று வந்து வச்சுருக்கலாம். அதாவது பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது அப்படின்றதே தவறு தான். ஓகேவா, அது கால்சியம் இருக்குது தான், பட் அதனால் அது ஒயிட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. அடுத்தது அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசி வெண்மையாக இருக்கிற எல்லாமே வந்து கால்சியம் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை மீன் பண்ணுது இந்த கொஷின். ஓகேவா, அதனால் தவறு தான் இது வந்து தவறு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது முற்றொருமையை பயன்படுத்தி 9k2 -25 காரணிப்படுத்து. ஓகேவா, இது வந்துப்பா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா a² - b² அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேவா, a + b a - b. ஓகேவா, அப்போ இந்த a² b² ஃபார்மெட்டில் இதை எழுதணும் அப்படின்னா இங்கே 9 வந்து 3 நீங்கள் மாற்றி வச்சுருக்கணும். ஓகேவா, இங்கே 25 வந்து 5 மாற்றி வச்சுருப்பீங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்துடும் ஆன்சர். ஓகேவா, 9k. ஓகேவா, 3k - 3k² மைனஸ் அப்படின்னு வரும். இது a² - b² ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அதை போட்டுக்கலாம். இல்லை நார்மலாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தெரியலன்னா டேரெக்டாக ஆன்சர்லேருந்து மூவ் பண்ணிடணும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ கேக்கு முன்னாடி என்னப்பா வரணும், 9 வரணும்ப்பா. 3k × 3k வந்து பார்த்தீங்கன்னா 9k² வரும். கரெக்டு. அடுத்து இங்கே 3k வந்து பார்த்தீங்கன்னா 9k² தான், பட் அது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ்ஸையும் இருக்குன்னா இங்கே ப்ளஸ் தான் வரும். அப்போ இது ஒன்றில் மட்டும் தான் மைனஸ் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது சங்கேத மொழியில் FACT என்பது IDFW என எழுதப்பட்டால், ஓகேவா, FACT அப்படிங்கிறது IDFW. ஓகேவா, என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க, ABC, அதாவது 3 மூணாக கூட்டியிருக்காங்கப்பா, 3 மூணாக கூட்டியிருக்காங்க எல்லாத்தையும். அப்போது SWAN அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 கூட்டினா என்ன வரும் அப்படின்றது தான் கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா BWXYZ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ABCD வரும். இது லாஸ்ட்டாக என்ன OPQ. ஓகேவா, BZDQ, ஆன்சர் பிப்பா. ஓகேவா. அடுத்தது ரொம்ப ஈஸியான சம்பா இதெல்லாம். ஓகேவா, ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேள்வி தான், அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள், மொத்த பணியாளர்களையும் கூட்டினா ஆன்சர் வந்துட போகுது. ஓகேங்களா, 3310 பேர் இருப்பாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் கொஸ்டின். ஓகேவா. அடுத்தது நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இப்படின்ற பாட்டு அசாரக்கோவையில் இருக்குது. இதில் நன்றி எறிதல் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா செய் நன்றி எறிதல். ஓகேங்களா, அந்த பாட்டில் இப்படி தான் வரும். ஓகேங்களா. அடுத்தது நகரம் ஏயிலிருந்து பிக்கு செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன, பியிலிருந்து சிக்கு செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன எனில் நகரம் ஏயிலிருந்து சிக்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும் அப்படின்னா 2ஐயும் பெருக்குனா போதும். ஓகேங்களா, 4 6 24. ஓகேவா, சப்போஸ் இதில் தான் ஆன்சருக்கு எதாவது சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம், பட் 4 6 24 தான். ஓகேங்களா, எக்ஸாக்டாக. அடுத்தது ஒரு சிறுவர்கள் வரிசையில் நிற்கிறாங்க. ஓகேவா, கோபி இதுதான்ப்பா, இது வந்து இடது வலது. உங்கள் கொஸ்டின் நீங்கள் எழுதும்போது இப்படி தான் இடமிருந்து 7வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோபி இருக்கார். ஓகேங்களா. அடுத்து வெங்கட் வலமிருந்து 12வது இடத்துல இருக்கிறார். ஓகேவா, வெங்கட். ஓகேவா, இப்போ 2 பேரும் இடம் மாறுறாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபி வர்றாரு, இந்த இடத்துக்கு வெங்கட் போகிறாரு. ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கோபி இடமிருந்து 22வது இடத்துக்கு வர்றார். அப்போது இவர் இடமிருந்து 7வது இடத்துல இருந்தவர் இடமிருந்து 22வது இடத்துல இருக்கிறார். ஓகேவா, ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு 12 நமக்கு தெரியும். அந்த 12வது இடத்துல இவர் உட்காரும்போது இங்கேருந்து 22 பேர் இருக்கிறதா அர்த்தம். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல 22 பேர் 22வது ஆளாக உட்காந்துருக்காரு. ஓகேவா, இங்கேருந்து ஆல்ரெடி நம்ம கணக்கு பண்ணோம் 12 பேருன்ட்டு. அந்த 12 பேரில் 12வது இடத்துல தான் இவர் உட்காந்துருக்காரு. அப்போ மீதி 11 பேர். அப்போ 22 + 11. ஓகேவா, 33 பேருப்பா. இதுக்கு ஆன்சர் 33 பேர். புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா பொறுமையாக போட்டு பாருங்கப்பா, புரியும். அடுத்து வரைபடத்தை பயன்படுத்தி வரும் கேள்விக்கு வந்து சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்கு செலவு செய்யப்பட்டதை மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்கு செய்யப்பட்டது மொத்த செலவின் விகிதங்கள் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 13.9 அப்படின்ற மாதிரி வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்ஷன்லேயே கொடுக்கல. இது சம் வந்து பார்த்திங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் டின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு பின் பண்ணி விட்றேன்ப்பா கமெண்டில். ஓகே. அடுத்தது மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு வந்து பார்த்திங்கன்னா 42.195 கிலோமீட்டர். ஓகேவா, இந்த தொலைவினை மீட்டரில் குறிஞ்சிக்கிறேன். ஒன்றில் 1000 பெருக்குனா மீட்ரு வரப்போகுது. 42.195 மீட்ரு. ஓகேவா, மீட்டர்னா அதான்ப்பா. இப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1000 பெருக்கணும். 1000 பெருக்கும்போது இது 1000 மீட்டராக மாறிடும்.
ஓகேவா, 1 கிலோமீட்ரு. அப்போ இந்த 1000 பெருக்கும்போது 3 ஜீரோ 1000 இருக்கிறதுனால இந்த 3 ஜீரோ இந்த புள்ளி கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான், 42 195 மீட்டர். ஓகேவா. அடுத்தது, பின்வரும் எழுத்துக்களின் வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து என்னன்னு கேட்குறான். இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும்ப்பா. 17வது எழுத்து எழுதுன்னு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. 17வது எழுத்து ஜேப்பா. ஓகேவா. இங்கேருந்து வலதுபுறத்துலேருந்து எண்ணிட்டு வந்தால் 17வது எழுத்து ஜே. ஓகேவா. ஜே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜே. இப்போ அடுத்த கேள்வி என்ன, அந்த 17வது எழுத்தோட வலதுபுறத்தில் 8வது எழுத்து. 17வது எழுத்து இங்கே இருக்குது, இதோட வலதுபுறம்னா இந்த பக்கம். மறுபடியும் இப்படி கவுண்ட் பண்ணிட்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8. 8வது எழுத்து 6. ஓகேவா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 6பா. ஓகேவா. இங்கேருந்து 17 போயிட்டா 17வது எழுத்தோட வலப்புறம். ஏன்னா அவர் இப்படி இருக்கிறனால வலப்புறம் இது தான். ஒன்றுலப்பா, ரொம்ப சிம்பிள் கொஷின் போட்டு குழப்பியிருக்காங்க. நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்று சொல் வழக்கு. தமிழ் மரபிலும் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டுள்ளே விளங்குகிறன என்பர் பேராசிரியர் தோ. பரமசிவம். அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள் அப்படின்னு சொல்கிறது பொருள் அல்லன்னு கொடுத்துருக்காரு. இது வந்து இவ்வளோ பேரா படிக்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படிங்கிறது அல்ல. குளிக்கிறதுனா உடம்பை தூய்மை செய்கிறதும் அழுக்கு நீக்கிறதும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். சூரிய வெப்பத்தால் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். ஓகேவா. குளிர்தல் என்பதே குளித்தல் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தை குளிர வைத்தல்னு வரணும். ஓகேவா. குளித்தல் அப்படின்ற சொல்லுக்கு தான் ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டு வர்றாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல்ங்கிறது பொருள் கிடையாது. அந்த உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருள். ஓகேங்களா. குளிர வைத்தல் தான் குளித்தல் என்பதோட பொருள். ஓகேவா. ஓகேப்பா, 70 கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபைனல் ஆன்சருக்கே கிடையாது. இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்திருக்கலாம் எதாவது சம்மில், அதில் ஏதாவது கூட மாறலாம். சரிங்களா. அதனால் உங்களுக்கு ஏதாவது இப்போ நம்ம சொன்னதில் ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதை நம்ம செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் கொஸ்டினை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைனும் பண்ணி விட்டோம். சரிங்களா. ஓகேப்பா, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்லேருந்து இதில் நிறையா கொஸ்டின் வந்துருக்குப்பா. ஓகேங்களா. டார்கெட் 70 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க படித்தாங்க. அதில் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா. இதெல்லாம் அந்த முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டது. அது இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் நம்ம பண்ண எல்லா ரிவிஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இதே ஸ்டாண்டர்டில் தான் எஸ்ஐ கொஷின் இருக்க போது, அதனால் தயாராக இருந்துக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஈஸி, ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக் நாலேஜ் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஓகேப்பா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூப்பா.